பிரிட்டிஷ்காரனை மாற்றினது தவறு, இதுதான் நாங்கள் 13ஆம் நூற்றாண்டு இங்கே தான் நாங்கள் ஏற்றுறோம்னு நாங்கள் சொல்கிறோம். அதற்கான தீர்ப்பு எங்களுக்கு வந்திருக்கு. அந்த தீர்ப்பை ஆமோதித்து அதுக்கு உத்தரவு கொடுத்துட்டு போகிறத விட்டுட்டு திரும்ப திரும்ப மேல்முறையீடு பண்ணும்போது இது வேண்டும் என்று இந்துக்களை சீண்ட வேண்டும் என்பதற்காக, இந்துக்களை பழிவாங்க வேண்டும் என்பதற்காக இந்த ஸ்டாலினோட அரசு இது செய்கிறாங்க. பணத்தை எங்கே எரிக்கணும் அங்கே தானே எரிக்கணும். அப்போ கலைஞரோட பணத்தை எங்கே எரிச்சிருக்கணும்? கோபாலபுரத்தை தானே எரிச்சிருக்கணும், இல்லை புதைச்சிருக்கணும். அவரை கொண்டு போய் ஏன் நீங்கள் மெரினாவில் புதைக்கிறீங்க? மெரினா என்ன அந்த இடத்துல புதைச்சாக்க ஒரு மரியாதை கிடைக்கும். ஏன்னா அங்கே ஏற்கனவே அண்ணா இருக்கிறாரு, அங்கே ஏற்கனவே எம்ஜிஆர் இருக்காரு. ஸோ நல்லவங்க கூட ஒரு கெட்டவரை கூட்டு பேசுறதாக நல்லவர் ஆயிடுவார் எண்ணத்தில் தான் அவங்க கூட்டு பேசுறதாங்க. ஆனால் ஊழல்வாதி தான் நல்லவங்க அதை மாட்டு கருத்து கிடையாது. அப்போ கோபாலபுரத்தில் இல்லாத சுடுகாடா, சென்னை மாநகராட்சியில் இல்லாத சுடுகாடா, இல்லை முழுக்க முழுக்க தமிழ்நாட்டில் இல்லாத சுடுகாடா, அங்கெல்லாம் சுடுகாட்டில் புதைக்காம எடுத்துகிட்டு போய் மெரினாவில் அது ஒரு சுற்றுலாத்தலம், அந்த இடத்துல புதைக்க வேண்டிய அவசியம் என்ன? அப்போ அதுவும் கோர்ட்டில் கேஸ் போட்டு இரவோடு இரவாக தீர்ப்பு வாங்கி கண்ணீர் மல்க ஒப்பா கொண்டு போய் புதைச்சிங்கல்ல, அப்போ அது எந்த அடிப்படையில் போச்சிங்க? அப்போ நாங்களும் அதே தான் கேட்குறோம். எங்களுக்கு தீபம் ஏற்றுவதற்கான இடம் இதுதான். ஏதோ கடந்த காலத்தில் அது மாறி போயிடுச்சு. ஆனால் அதுக்கு முந்தைய பண்டைய காலத்தில் இங்கே தான் ஏற்றிட்டு